2026ல உங்க ஓட்டு யாருக்குண்ணா? விஜய்க்கு தான் போடுவானே. ஏன்னா புது அரசியலாக வரணுங்கிற ஒரு மாற்றத்துக்காண்டி பண்ணுறேன். ரொம்ப வேண்டாம். அந்த டிஎம்கே ஆட்சியில் என்ன பண்ணியிருந்தாங்கன்றது பெரிய கேவலமாக இருக்குது. அன்னைக்கு வந்து பெண்களுக்கு சராசரி வீட்டுக்கு 1000னாரு, யாருக்குமே கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. இன்றைக்கி வந்து ஒரு உரிமைப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் 1000ரூவான்னு சொல்கிறாரு. மிகப்பெரிய தப்பு. ஒன்றும் இல்லை, விஜய்க்கு 41 பேர் இருந்ததுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொன்னதே நீங்கள் தான். 3 to 10 அது சரியாக பயன்படுத்தலை. இப்போ ஒன்றுமே கிடையாது. 41 இறந்ததுக்கு நீங்கள் வந்து விஜய் தான் குற்றவாளின்னு சொல்கிறீங்க. இப்போ ஒன்றும் கிடையாது. பொதுநிலை கருத்தில் வந்து ஒரு ஒரு சுப்பிரமணி பண்ணியிருக்காரு. சொட்டு மருந்துக்கு 22 பேர் இறந்து போயிட்டாங்க வெளி மாநிலத்தில். இப்போ இருமல் மருந்துக்கு இறந்து போயிட்டாங்க. அதை யார் கொடுத்தது, முக்கியத்துவம் கொடுத்து கையெழுத்து போட்டு பெர்மிஷன் கொடுத்தது யார்? மினிஸ்டர் தானே, சுப்பிரமணி தானே. இது தப்பு யார் மேலே? அவங்க தானே பண்ணணும். அவங்கள தானே முதல் பண்ணணும். ஏன் இந்த மாதிரி நடவடிக்கை பண்ணாமல் வச்சுருக்கீங்க? ஊடகத்தில் பூரா வெளியே வந்துருச்சுல்ல, ஏன் அதை பயன்படுத்தாமல் இருக்கீங்க? அப்போ அரசியல்வாதி இருக்கிறதுனால உங்களை பக்கவலமாக இருக்கீங்களா? இதுதான் உண்மையான கருத்து. ஏன்னு கேட்டால் இப்போ 22 குழந்தைக்கு என்ன அதோட மதிப்பீடு என்ன? அது ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க? அவங்கள 2 பேரும் அரெஸ்ட் பண்ணணுமா இல்லையா? ஒன்றுமே இல்லை. ஒரு விடுதலை சிறுத்தைக்காரன் ஒரு வக்கீலை வந்து சர்வசாதாரணமாக வண்டியில் மோதிருச்சு. அதுக்கு என்ன பழி போடுறீங்க? தப்பு நம்ம மேலே இல்லைன்னு சொல்லிங்க. ஒரு என்ன தான் ஒரு எதாவது ஒரு இதாக இருந்தாலும் கூட திருமாவளவன் அது இறங்கி நின்று கேட்காம பதிலே சொல்கிறார், தட்டுனே 4 தட்டு. என்னங்க இதெல்லாம் பேச்சு? கட்சி இருந்தால் உங்கள் கட்சி இருந்தால் எல்லா வேலையும் பேச முடியுமா? அந்த ஊடகத்தில் இது மாதிரி சொல்ல முடியுமா? ஒரு பொதுநிலைவாதி நீ கீழே இறங்கி முன்னாடின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன போலீஸ்காரை முறைச்சாங்க, என்ன சாதினே தெரியல. அவங்கள வந்து சாதினே தெரியாமல் 2 முறைச்சாங்க, தட்டுனாங்க. என்னன்னு ஒரு பிரச்சனைன்ற போது கீழே இறங்கி அது என்ன நீ வெயிட் பண்ணணும், என்ன நீ கேட்கணும். கேட்காம 4 தட்டுனானா அது என்னங்க வார்த்தை? இதுதான் ஒரு இதா? அதனால் உங்கள் கட்சி உங்கள் டிஎம்கே இருந்தால் நீங்கள் என்னாலும் பண்ணிடுவீங்களா? இப்போ அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு அரசியல்வாதிகளா? அப்படி தான் டிஎம்கேக்கு வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த வாய்ட்டு முழுக்க டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்றும் எடப்பாடி வரலாம், விஜய் தான் வரலாம். விஜய்க்கு தான் ஃபுல் பவர் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு தான் டிஎம்கே எவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க. இப்போது 41 பேர் செத்ததுக்கு யாரும் காரணம்? செந்தில் பாலாஜி சிஎம் தான் காரணம். இவங்க தான் இன்னமும் வந்து அந்த எந்த ஒரு விதியுமே 41 இறந்ததுக்கு எந்த ஒரு அடிப்படையில் ஏன்னு கேட்டால் முறையானபடி பரிசோதனை பண்ணலை. இன்னமும் வந்து பரிசோதனை பண்ணால் அது என்னன்னு தெரிஞ்சு போயிடும். இதோட காரணம் செந்தில் பாலாஜி தான் முழுக்கமான காரணம். கிட்டத்தட்ட ஒரு நபரை நெருக்கி அமுக்கிறதுக்கு 20 பேர் ஒரு ஆள் அமுக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது நெரிசலில் ஒருத்தர் செத்துருக்கான். இதுக்கு ஒரு காரணமே செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி தவிர வேறு யாரும் கிடையாது. மெயின் காரணம் பாட்டுலுக்கு 10 ரூபான்னு சொன்னதுனால உன்னோட எப்படின்னு சொல்லும்போது உங்களோட கட்சி அரசியல் சிஎம்முக்கே நீ தான் ஏடிஎம்மாக இருக்கீங்க, அதனால் உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவார். புது பதவி கூட அவர் கொடுப்பார். இதுதான் உண்மை. ஆனால் இந்த வாட்டி 100க்கு 100 டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளோ சூழ்ச்சியும் மீறி விஜய் வந்து கண்டிப்பாக வருவார்ண்ணே, கண்டிப்பாக வருவார். இன்னைக்கு கூட போகிறார் விஜய் பார்க்க, மக்களை பார்க்க போகிறார். மக்களாலேயோ இல்லை, உண்மையாலுமே சரியான பாதுகாப்பு இல்லைண்ணே. சிஎம் தான் ஒரு காரணம். இது மிகப்பெரிய ஒரு தண்டனை. எப்படின்னு கேட்டால் செந்தில் பாலாஜி சிஎம் 2 பேர் சேர்ந்து தான் இது பெரிய 41 பேருக்கு இழப்பே கொடுத்துருக்காங்க. இதுதான் உண்மையான. எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் பொதுக்கூட்டத்தில் எந்த கூட்டத்துலேயுமே யாருமே இந்த மாதிரி ஒரு இறந்து போயிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க, இறந்து போயிட்டான்ற ஒரு சரித்திரமே கிடையாது. அது எப்படிங்க ஒரு திட்டமிட்ட ஒரு சதி மாதிரி இருக்குண்ணே. எப்படி உனக்கு போஸ்ட்மார்ட்டம் 40 பேருக்கு கொடுத்தாங்க? எப்படி எந்த முறையில் கொடுப்பாங்க? அப்பயே எப்படி சிஎம் வர்றாரு? 60 பேர் இதில் செத்து போயிட்டானே, அன்னைக்கு சாராயம் குடிச்சு செத்து போயிட்டானே, அன்னைக்கு வராத சிஎம் இன்னைக்கு எப்படி வந்திருக்காரு? 40 பேருக்கு எப்படி வந்தார்? என்ன காரணம்? இதுக்கு பூரா காரணம் செந்தில் பாலாஜி தான். முட்டுக்கட்டையே செந்தில் பாலாஜி தான் இருக்கார். இது மொத்த உடவுதுணையாக இருக்கிற செந்தில் பாலாஜி தான். அதனால சொல்கிறேன், செந்தில் பாலாஜி இருக்கிற வரையும் டிஎம்கே வேஸ்ட்டு. ஆனால் இனிமேல் இது பெரிய ஒரு அல்கேஷன் தான். ஏன்னு கேட்டால் குற்றவாளின்றது தெரிஞ்சு எவ்வளோ அமுக்குறாங்க. சிபிசிஐலாம் வந்திருக்கு. இனிமேல் அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அடுத்தது விஜய் தான் வருவார். கண்டிப்பாக ரெட்டலையோ ஒன்று விஜய் 2 பேர் கருத்து கண்டிப்பாக வருவாங்க. அவங்க தான் வருவாங்க. மாற்று அமைச்சு கண்டிப்பாக உண்டு.